நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நேத்து வரைக்கும் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வரைக்கும் தான் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா மாடியூல்ஸ், அதுக்கப்புறம் ஃபைல் இன்புட் அவுட்புட், அடுத்தது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். அதுக்கப்புறமா நம்ம டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்னர் கிளாஸ். கடைசியா நம்ம இன்ஹெரிட்டன்ஸ். இந்த டாபிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். இப்போ நம்ம மாடியூல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மாடியூல்ஸ்ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் செட் ஆஃப் கோட் ஆல்ரெடி நம்ம டெவலப்பர்ஸ் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதை நம்மளும் உருவாக்கலாம். நம்ம உருவாக்கி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம அந்த மாதிரி ஒரு மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா C++ல ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ற மாதிரி, இல்லை ஜாவால ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ற மாதிரி தான் பைத்தான்ல ஒரு மாடியூல்னு சொல்லுவாங்க பைத்தான்ல. ஓகேங்களா? ஸோ எதுக்காக அந்த மாடியூல் நம்ம யூஸ் பண்றோம்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் லைன்ஸ் எழுதும் பொழுது எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிக்கிறோம்னு அது எங்கன்னே தெரியாது. நம்ம இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற போது அதை நம்ம வந்து தேடி தேடி இது பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு ஃபைல்ல எழுதுனா. இதே நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிச்சு வேற வேற ஃபைல்ல எழுதி அந்த ஒரு ஃபைல் அந்த எல்லா ஃபைலையும் ஒரு ப்ரோக்ராம் வச்சு மேனேஜ் பண்ணி ரன் பண்ணா அதுதான் வந்து மாடியூல்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் நேத்து பார்த்த ஒரு ப்ரோக்ராமையே நான் வந்து இங்க ஓபன் பண்றேன். ஆர்எல்ஸ் நம்ம ஒரு புது ப்ரோக்ராமே எழுதலாம். இப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஒரு பைத்தான் ஃபைல், இந்த ஃபைல் வந்து ஒரு மாடியூல். ஓகேங்களா? பைத்தான்ல வந்து ஒரு ஃபைல் ஒரு மாடியூல்னு இருக்கும். இந்த ஃபைல்ல வந்து என்ன இருக்கும்னா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ்னா அதாவது வேரியபிள்ஸ், இல்லை ஃபங்க்ஷன்ஸ், இல்லை கிளாஸஸ் இருக்கலாம். இப்போ நான் இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் டிஸ்பிளே அப்படின்னு. டிஸ்பிளே நேச்சுரல்ஸ். இந்த டிஸ்பிளே நேச்சுரல் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற நம்பர் ஆஃப் வேல்யூஸை அதை பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த ஃபைல்ல நான் இந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போறேன். எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணானா ஜஸ்ட் இம்போர்ட் கீவேர்டுக்கு அப்புறம் என்ன மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து சாம்பிள் 13 இம்போர்ட் பண்ண போறேன்னா சாம்பிள் 13 போடுறேன். ஸோ இது இம்போர்ட் ஆயிடும். இம்போர்ட் பண்ண பிறகு இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடியூல் நேம், அதுக்கப்புறம் டாட் ஆப்ரேட்டர். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இந்த
ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எஃப்னா ஃபங்க்ஷன். ஸோ டிஸ்பிளே நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே இருக்கு. ஸோ இது வந்து n அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இது ஆர்குமெண்ட் வந்து 10ன்னு பாஸ் பண்றாங்க. இப்போ வந்து இது 0 to 9 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் இது வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த சாம்பிள் 13 வந்து ஒரு மாடியூல். இதுல வந்து நம்ம வேரியபிள்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த வேரியபிளை கூட என்னால இங்க பிரிண்ட் பண்ண முடியும். எப்படி அந்த வேரியபிள் யூஸ் பண்றதுன்னா இந்த மாடியூல் நேம் டாட் நேம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட். இது நான் சேவ் பண்ணல, அதனால தான் காட்டல. இது ஆக்சுவலா இப்போ அது காட்டும். இப்போ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நேம் இர்ஃபான் வந்திருக்கு. அங்க எழுதிருக்கிறத நான் இங்க இந்த ஃபைல்ல எழுதிருக்கிறத நான் இங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து மாடியூல். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இம்போர்ட் பண்ணேன்னு வைங்களேன், இம்போர்ட் சாம்பிள் 13 அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல்ல இருக்கிற மொத்த ப்ரோக்ராமையும் ஒரு தடவை ரன் பண்ணும். இப்படி பார்த்தீங்கன்னா இங்க ரீலோட் மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு தடவை நீங்க இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி சாம்பிள் 14 ரன் பண்ணீங்கன்னா ஒரு தடவையும் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த சாம்பிள் 13 ரன் பண்ணும். ஸோ இதை மொத்தமா ரன் பண்ணது தவிர்க்கிறது பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ இந்த நேம் இதெல்லாம் ரன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. ஃப்ரம் அந்த மாடியூல் இம்போர்ட் எதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நான் டிஸ்பிளே நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் அதை இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ அது இம்போர்ட் பண்ணா நம்ம வந்து இந்த சாம்பிள் 13 டாட் போட அவசியமே இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே நேச்சுரல்ஸ் இம்போர்ட் ஆயிடும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாடியூல்ல உங்களுக்கு என்ன நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்ன நிறைய கிளாஸஸ் இருக்கு, என்ன கிளாஸ் இருக்குன்னு இப்போ வந்து நான் ஒன்னொன்னா தான் இம்போர்ட் பண்ணணும் இருக்குன்னு வைங்களேன். அப்போ நான் ஒரு பேரா நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு சாம்பிள் அப்படின்னு. இப்போ அங்கே 100 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா 100 ஃபங்க்ஷன் நேமும் யூஸ் பண்ணுமா? இல்லை தேவையில்லை. அப்போ என்ன பண்ணனா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. இந்த ஸ்டார் என்ன பண்ணுன்னா இதுல இருக்கிற மொத்தத்தையும் இம்போர்ட் பண்ணி விட்டுறோம். அப்போ வந்து நீங்க எந்த மாடியூல் நேம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமலே நம்ம டிஸ்பிளே நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இங்கே நடக்கும். ஓகேங்களா? இதுலயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாம்பிள் 13 அப்படிங்கிற நேமை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நேம் கொடுத்தா கூட அது ரன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து மாடியூல்ஸ். இப்போ இங்கே பைத்தான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில மாடியூல்ஸ்லாம் இருக்கு. இதுதான் நான் முதல் செஷன்ல நான் சொன்னேன் பைத்தான்ல வந்து 1 lakh லைப்ரரிஸ் இருக்குங்க. அந்த லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல இருக்கு. அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா பைபை அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. இது பேக்கேஜ் இண்டெக்ஸஸ் நிறைய பேக்கேஜஸ் இதில் பைபைல. இங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் இங்க மாடியூல்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு இந்த பைப்பைல. ஸோ இதுல இருந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்பில்டா பைத்தான்ல இருக்கிற சில மாடியூல்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் டைம் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்கு. இந்த டைம் அப்படிங்கிற மாடியூல் என்ன யூஸ் பண்ணோம்னா நம்ம இப்போ கரண்ட் டேட் டைம் ஆர் இன்னொரு டேட் டைம் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்கு. இந்த டேட் டைம் மாடியூல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கோட டேட்டு இன்னைக்கோட டைம் இப்போ டைம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து சாரி டீம் ஆப்ஜெக்ட் நீட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட். இந்த டேட்டு இயர் எல்லாத்தையும் வேரியபிள் கொடுத்துருக்கு. அதாவது 2020 4ஆம் தேதி சாரி 4ஆம் மாசம் 1ஆம் தேதி இன்னைக்கு ஏப்ரல். அதுக்கப்புறம் இந்த டைம் ஓகேங்களா. இது ஃபுல்லா இது வந்து மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் அது கொடுத்துருக்கு. மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் இப்போ என்ன இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இது ஒரு யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைம் மாடியூல் நான் சொன்னேன் இல்லையா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும் பொழுது நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம வந்து பைத்தானை ரன் பண்றதுல இருந்து நம்ம நிப்பாட்ட முடியும். எப்படின்னா டைம் டாட் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல எத்தனை செகண்ட் நீங்க ஸ்டாப் பண்ண சொல்றீங்களோ அத்தனை செகண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இதை வந்து நான் ஃபார் ஐ ரேஞ்ச் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த டைம்ல ஸ்லிப் கொடுத்தேன்னா ஒரு செகண்டா வெயிட் பண்ணி அது பிரிண்ட் பண்ணும். 0 அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி 1 பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அது பிரிண்ட் ஆகும். ஸோ நான் 2 செகண்ட் கொடுத்தேன்னா 2 செகண்ட் வெயிட் பண்ணி 2 செகண்ட் வெயிட் பண்ணி பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த டைமோட யூஸ். டேட் டைம் வந்து டேட் அண்ட் டைமோட ஒர்க் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு மாடியூல் இருக்கு, யூஸ்ஃபுல் மாடியூல் இம்போர்ட் ஓஎஸ். இந்த ஓஎஸ் மாடியூல் எதுக்கு யூஸ் ஆகும்னா லைக் நீங்க வந்து உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட இன்டராக்ட் பண்ணலாம். இப்போ ஓஎஸ் டான் கொடுத்தோம்னா இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளா எம்கேடிஏஆர்னா மேக் டைரக்டரி, ஒரு புது ஃபோல்டரை இங்கே கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து டி இப்போ இங்க வந்து இந்த ஃபோல்டர் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறேன். அதோட பேத்தை நீங்க கொடுக்கணும். இப்போ இந்த பேத்துல ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணிக்கணும். சாம்பிள் அப்படிங்கிற ஒரு டைரக்டரியை இது கிரியேட் பண்ணணும். இது ரன் பண்ணி முடிஞ்ச பிறகு நீங்க முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இன்னொரு ஃபோல்டர் கூட கிரியேட் பண்ணணும். சாம்பிள் ஃபுல்லார ஒரு ஃபோல்டர் கூட நம்மளால கிரியேட் பண்ணணும். லைக் டெஸ்ட். இந்த சாம்பிள் ஃபுல்லாரையே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு டெஸ்ட் அப்படின்னு. ஸோ மேக் என்கேடிஆர் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து சேஞ்ச் டைரக்டரி, பிஹெச்டிஆர். சேஞ்ச் டைரக்டரி என்னன்னா இப்போ கரண்ட் டைரக்டரியில இருந்து வேற ஒரு டைரக்டரிக்கு மாறுறது. இப்போ நம்ம கரண்டா என்ன டைரக்டரியில இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா கெட் சிடபிள்யூடி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இது வந்து நம்ம இப்போ இந்த பைத்தன் ப்ரோக்ராம் எங்கேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொடுக்கணும். சாரி, இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிறதுனால தான் இந்த எரர் வந்துருக்கு. ஸோ கெட் சிடபிள்யூடி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து இப்போ தி நியூ ஃபோல்டர்ல இருக்கும். இப்போ சேஞ்ச் டைரக்டரி நான் கொடுக்குறேன். இந்த சேஞ்ச் டைரக்டரியில இந்த நியூ ஃபோல்டர்ல இருந்து ஜஸ்ட் டி ஃபோல்டருக்கு மாற போறேன். மாறின பிறகு இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி பிரிண்ட் பண்ணா ஒர்க்கிங் டைரக்டரி வந்து மாறி இருக்கும். முதல் வந்து டி நியூ ஃபோல்டர்ல இருந்தோம், இப்போ வந்து டி அப்படிங்கிற ஃபோல்டர்ல வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் இதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். யூஸ் ஃபைல் ஆர் யூஸ் டைரக்டரி. path
ஈச் டைரக்டரி ஆர் ஈச் ஃபைல் இது மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு பேத் கொடுக்குறேன், ஈச் ஃபோல்டர் சாம்பிள் அப்படின்னு. இது வந்து டைரக்டரியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். பிரிண்ட் ஸோ அது வந்து ஒரு டைரக்டரி தான், அது ஒரு ஃபைல் இல்லை, ஸோ அது டைரக்டரி. இப்போ எக்ஸாம்பிள் ஃபைலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், பேத் டாட் ஈஸ் ஃபைல். இந்த ஈஸ் ஃபைலில் அந்த பேத் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபைல் இருக்கு sample.txt, இது ஃபைலா இல்லைன்னு நம்ம செக் பண்ணி கொடுத்தோம். ஃபைல், அது ஃபைல்னா நம்மளுக்கு ட்ரூ கொடுத்துருக்கு. ஓகே, ட்ரூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று exist அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த டைரக்டரி நம்ம சிஸ்டத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ வந்து எக்ஸிஸ்டா இருக்கு, அதனால நம்மளுக்கு ட்ரூன்னு வருது. இப்போ எக்ஸாம்பிள் நான் வேற எதுவும் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன், சாம்பிள்குள்ளார எஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கா அப்படின்னா அது இல்லை, அதனால நம்மளுக்கு ஃபால்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் சொல்லுன்னா, இப்போ நம்ம கொடுக்குற ஒரு பேத்தில் எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்கு, எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல அதுக்கு நம்ம ஓஎஸ் மாடியூலை இன்புட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேத் இன்புட்டாக வாங்கணும் இல்லையா, இன்புட் ஸ்டேட்மெண்ட் என்டர் பேத். ஸோ இந்த பேத்தில் வந்து இப்போ ஒரு பேத் இருக்கு. இப்போ இந்த பேத் எக்ஸிஸ்டா இல்லையா நம்ம முதல் செக் பண்ணணும். ஸோ ஓஎஸ் டாட் பேத் டாட் எக்ஸிஸ்ட். இந்த பேத் எக்ஸிஸ்டா இருந்தால் இந்த பேத்துக்குள்ளார இருக்கிற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இத்தனை எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபைல் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன், 0. அதுக்கப்புறம் ஃபோல்டர் 0. அதுக்கு முன்னாடி இதில் இந்த ஓஎஸ்ல இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டாட் லிஸ்ட் டைரக்டரின்னு ஒன்று. இந்த லிஸ்ட் டைரக்டரி என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற இந்த ஃபோல்டரில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, இல்லை என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். இது ஒரு லிஸ்ட்டு, ஓகேங்களா. இந்தந்த ஃபைல்ஸ் ஒரு இந்தந்த ஃபோல்டர்ஸ் வந்து இந்த பி டைரக்டரியில் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, ஓஎஸ் டாட் வாக் அப்படிங்கிறது. வாக் என்ன பண்ணுன்னா, அதுவும் லிஸ்ட் டைரக்டரி மாதிரி தான், ஆனால் வாக் வந்து இப்போ இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா, இந்த ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளாரையும் அது போயிட்டு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும். ஸோ இது ஒரு ட்ரீ வியூ மாதிரி வரும். அது எக்கச்சக்கமா ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதனால இது எல்லாத்தையும் அது கொடுக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் டைரக்டரி யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். லைக் ஃபார் item in OS1 லிஸ்ட் டைரக்டரி. எங்க இந்த லிஸ்ட் டைரக்டரி பண்ணணும், பேத், இந்த பேத்தில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் ஒரு ஃபோல்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோல்டர் ஆர் ஃபைல். இப்போ நம்ம அதை செக் பண்ணணும், இது ஃபோல்டரா இல்லை ஃபைலா.
இஸ் ஃபைல். இது ஃபைலா இருந்தா இன்னொரு விஷயம், இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நேமா தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு ஃபைலு, இந்த ஃபைல் நேம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இஸ் ஃபைலுக்கு வந்து நம்ம ஃபுல் பேத் கொடுக்கணும். ஃபுல் பேத் கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேத்தோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ பேத் வந்து அவங்க கொடுக்குற இன்புட் கொடுக்குற பேத்து, அதோட இந்த நேமையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது ஃபைல் அப்படின்னா நம்ம ஃபைல் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எலிஃப் இன்னொன்று ஓஎஸ் டாட் ஆப் டாட் டைரக்டரியான்னு செக் பண்ணணும். அது டைரக்டரினா ஃபோல்டர் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கடைசியா நம்ம அதை பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ண பிறகு நான் ஒரு பேத் கொடுக்குறேன். ஸோ இந்த பேத்தில் 3 ஃபைல்ஸ் இருக்கு, 14 ஃபோல்டர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஏன் 2 இன்னொன்று ஆட் பண்ணிருக்கேன். 3 ஃபைல்ஸ் இருக்கு. 1 2 3 ஃபைல்ஸ் இருக்கு. வந்து 14 ஃபோல்டர்ஸ் ஏன் தெரியல பார்க்கணும். பதினாலு இருக்கு, 14 ஃபோல்டர்ஸ் இருக்கு. இது வந்து ஹைடா இருக்கு. 14 ஃபோல்டர்ஸ் இருக்கு, 3 ஃபைல்ஸ் இருக்கு. வேற ஒரு பேத் கொடுத்துக்கோங்க. இது வந்து 0 ஃபைல்ஸ் 0 ஃபோல்டர்ஸ் சாம்பிள். அடுத்தது வந்து நம்ம இப்போ ஃபைல் இன்புட் அவுட்புட் பார்ப்போம். ஃபைலை எப்படி ரீட் பண்ணி ரைட் பண்ணுறது. ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ரேஷன் பண்ணணும். ஒன்று வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ரீடிங் ஆர் ரைட்டிங், ரீடிங் ஆர் ரைட்டிங் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும்.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. அதாவது ஃபைலை ஓப்பன் பண்றதுக்கு ஃபைல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இந்த வேரியபிள்ல ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பைத்தான். இந்த ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதோட ஆப்ஜெக்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்க எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் sample.txt. sample.txt இந்த நேம் கொடுத்த பிறகு இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அது என்னன்னா நீங்க எந்த மோட யூஸ் பண்ண போறீங்க, ரீடிங் ஆர் ரைட்டிங். ஸோ ரீடிங் வந்து ஆர்னு கொடுக்கும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் ஃபோல்டர் ஃபைல் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் டாட் வச்சுன்னா இப்போ வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் காட்டும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல ரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபைல்ல இருக்கிற ஃபைல்ல எல்லாத்தையும் ரீட் பண்ணி அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். ஃபைல் ரீடிங் முடிச்ச பிறகு நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும். ஃபைல் டாட் க்ளோஸ். பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே பிரிண்ட் பண்ணி அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ரெண்டுமே தான் இருக்கிறதுல அது வந்து இங்கே ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிடுச்சு. இப்போ அதையே நான் ரைட் பண்ணணும்னா W அப்படிங்கிற ஒரு யூஸ் பண்ணணும். W வந்து ரைட்டிங். ரைட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ரைட் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன ரைட் பண்ணுமோ அதை பாஸ் பண்ணணும். ஸோ அது ரைட் பண்ணிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மை நேம் இஸ் இர்ஃபான் மட்டும் தான் இருக்கு. ஆனால் இருந்த அந்த 2 லைனையும் காணும். இந்த ரைட் ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக தான் அது எடுக்கும். இப்போ அந்த மாதிரி டேட்டாஸ் அழிக்காம நம்ம எழுதணும்னா ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஏ வந்து அப்பெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்பெண்ட் பண்ணிடுச்சு. மை நேம் இஸ் இர்ஃபான் அதுக்கப்புறமா குட் மார்னிங் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் லைனில் வரணும். அது நெக்ஸ்ட் லைனில் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் லைனில் வரவதுக்கு பைத்தானில் ஒரு எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எஸ்கேப் கேரக்டர்ஸ் என்னன்னா இப்போ ஸ்லாஷ் என் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லைன்ல போடுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நியூ லைன்ல போடுறோம். இப்போ ஒரு பிரிண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிரிண்ட் ஹாய் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தோன்னா இது ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஸ்லாஷ் என்ன ஒரு அடுத்த லைனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆகும். ஹாய் நெக்ஸ்ட் லைன்ல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் அந்த ஸ்லாஷ் இன்டெக்ஸ் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாஷ் கொடுத்து எழுதிருக்கோம் இல்லையா. பார்த்தீங்கன்னா இருந்தது இது. இதுக்கப்புறமா ஸ்லாஷ் கொடுத்ததுனால இது அடுத்த லைன் வந்து இது வந்து எழுதியிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஃபைல் ரீடிங் ரைட்டிங். இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சேஃப் இல்லாத ஒரு மெத்தட். ஏன் சேஃப் இல்லாத மெத்தட்னா இப்போ இந்த ஆப்ரேஷன்ல ஃபைல் ரீடிங் ரைட்டிங்ல ஏதோ ஒரு எரர் வந்துச்சுன்னா அது ஃபைலை க்ளோஸ் பண்ணாமலே இந்த ப்ரோக்ராம் வந்து வெளியே வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட்ல வந்து வித் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த வித் அப்படிங்கிற கீவேர்டு என்ன பண்ணணும்னா இப்போ நீங்க ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணீங்கன்னா இப்போ அது க்ளோஸ் பண்ணாமலே போயிட்டீங்கன்னா கூட இந்த வித் கீவேர்டு வந்து இது ஹெல்ப்பால அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இங்க வந்து வித் ஓப்பன் அதுக்கப்புறம் ஆஸ்ங்கிறது எலியாஸ்.
as alias. இது ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ண போறேன் ஃபைல். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஓப்பன் வந்து இந்த ஃபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இந்த ஃபைலில் நம்ம ரைட் பண்ணணும். ஃப்ளாஷ்னு போட்டுக்கிறேன் ஏன்னா அடுத்த நியூ லைனில் வரணும் இல்லையா. இப்போ நான் க்ளோஸ் பண்ணாமலே விட்டா கூட அது ஒன்றும் ஆகாது. ஏன்னா இந்த வித் கீவேர்டு வந்து அதை க்ளோஸ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த க்ளோஸ் இல்லாமல் கூட என்னால் எடுக்க முடியும். ஹலோ வேர்டுன்னு வரும். ஓகேங்களா, இதான் வந்து ஃபைல் ரீடிங் ரைட்டிங். இது செகண்ட் மெத்தட். இந்த வித் கீவேர்டால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலை க்ளோஸ் பண்ணலனாலும் இந்த வித் கீவேர்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வெளியே வரும்போது க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு இந்த பிளாக்குள்ளார ஏதோ ஒரு எரர் வந்திருக்குன்னா அது வெளியே வந்துடும் இல்லையா. இந்த பிளாகை விட்டு வெளியே வந்துடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஃபைலை க்ளோஸ் ஆகிடும். அடுத்ததான் நம்ம வந்து என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். இதுதான் ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ் கான்செப்ட்குள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்சா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே வந்து ஆப்ஜெக்டால தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த பைத்தன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் இது சப்போர்ட் பண்ணுது. ஒன்று ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், இன்னொன்று ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், இன்னொன்று வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வரும்பொழுது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி தான் பிஹேவ் ஆகும். ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த கிளாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அது இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம ஒன் ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னா ஏ வேல்யூவை பிக்கு நான் கொடுத்தேன்னு ஆக்சுவலாக நான் வந்து ஏ வேல்யூ ஏ வேரியபிளுக்கு வந்து 10ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணல. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த வேரியபிளோட டைப்பை பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஏ, இது வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு கிளாஸ் இன்டிஜர். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் பிலாங்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ வந்து ஏ வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எரர் வந்துருக்குன்னு இந்த ஜீரோ டிவிஷன் எரர்ங்கிறது ஒரு எரர் தான். இந்த எரர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கும். ஆக்சுவலாக கிளாஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது ப்ரோக்ராமர்ஸோட ஒரு இது எல்லாருமே இதுதான் ஃபாலோ பண்றாங்க. ஆக்சுவலாக கிளாஸ் பேர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கேப்ஸ்ல தான் வரும். ஸோ இப்போ இது வந்து கேப்ஸ்ல தானே வந்திருக்கு. இதுவும் வந்து இந்த எரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தான். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு எஸ்டிஆர் போறேன்னு STR1 ஈக்குவல் டு இப்போ இந்த எஸ்டிஆருக்கு அப்புறம் நான் டாட் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு திங்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது வேரியபிள்ஸ் தான். இன்னொன்று வந்து பிஹேவியருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ எதனால இப்போ str1 டாட் போட்ட பிறகு எனக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் காட்டுதுன்னா, ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. இந்த str1 வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் என்னால ஆட்ரிபியூட்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஆட்ரிபியூட்ஸ் தான். எங்க இருக்குன்னா str அப்படிங்கிற ஸ்ட்ரிங் str அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல தான் இருக்கு அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கிளாஸ் நம்மளா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி கிளாஸ் டினோட் பண்ணுறதுக்கு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். கிளாஸ்க்கு ஒரு நேம். எக்ஸாம்பிள் நான் இங்கே கார்னு கொடுக்குறேன் சரிங்களா. காரோட ஒரு சின்ன ஒரு குரூப் நேம் வந்து காருக்கு வந்து வீல்ஸ் 4 இருக்கும். வீல்ஸ் ஈக்குவல் டு 4, ஸ்டியரிங் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. ஸோ இதை ஒரு கார் எல்லாத்துக்குமே எல்லா காருக்கும் இந்த இது கண்டிப்பா இருக்கும். வீல்ஸும் ஸ்டியரிங் கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னா ஓட்ட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு காரு BMW கார்னு வச்சுக்கோங்க. இந்த BMW கார் இதுதான் வந்து இப்போ ஆப்ஜெக்ட். இதுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து இதுதான். கார் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஓகேங்களா. இது கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பிராக்கெட்ஸ் போடணும். ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் BMW கொடுத்து டாட் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் என்னால் ஆட்ரிபியூட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸ்டியரிங் வீல்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ வீல்ஸ் கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி ஸோ 4 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கொடுக்குது. இங்கே நான் வந்து 4 கொடுத்துருக்கனால எனக்கு வந்து இங்கே 4 வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து வேரியபிள்ஸ். கிளாஸ்ல வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் நம்ம எப்படி டிஃபைன் பண்றது. மெத்தட்னா ஃபங்க்ஷன் தான். குரூப்ஸ் கான்செப்ட்ல ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து மெத்தட்ஸ். ஸோ நான் டெஃப் டிஸ்பிளே இந்த டிஸ்பிளேல இந்த ஃபங்க்ஷன் அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணா அதோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னவா இருக்கும்னா செல்ஃப் தான் இருக்கும். இது கண்டிப்பா செல்ஃப் இருக்கும். செல்ஃப்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா அது ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். BMW டாட் டிஸ்பிளே. நம்ம ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல பார்த்துருப்போம்ல, அதே தான் str ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம எப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்மளா ஓனா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். அதுக்கான ஒரு கிளாஸை டிஃபைன் பண்றோம் போது அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அவ்வளவுதான். இப்போ இது பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல 2 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல தான் சொன்னேன். 2 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. ஒன்னு இந்த மாதிரி வேரியபிள்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வேரியபிள்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது. அதே மாதிரி மெத்தட்ல வந்து 3 டைப் இருக்கு. ஒன்னு இன்ஸ்டன்ட் மெத்தடு. இது வந்து இன்ஸ்டன்ட் மெத்தட். ஆக்சுவலா இன்ஸ்டன்ட் மெத்தடுக்கு எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் செல்ஃபா தான் இருக்கும். அது இன்ஸ்டன்ட் மெத்தட். இன்ஸ்டன்ட் மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஃபங்க்ஷன் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். நான் ஸ்டாட்டிக் இருக்குன்னா ஸ்டாட்டிக்கும் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்பொழுது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். இன்சைடா இன்பில்டா வந்து ரன் ஆகும் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அதுக்கு என்னென்ன பேருனா அண்டர்ஸ்கோர் யூனிக் அண்டர்ஸ்கோர். இந்த மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்போ ரன் ஆகும். இதுக்கும் அதே மாதிரி தான் செல்ஃப்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இருக்கணும் கண்டிப்பா. இப்போ பிரிண்ட் இன் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கோங்க.
இப்போ நான் வந்து இந்த மெத்தடை நான் வந்து கால் பண்ணவே இல்லை, எங்கேயும் நான் கால் பண்ணல. இப்போ வந்து இன்கன்ஸ்ட்ரக்டர் ஏன் வருதுன்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்போ இந்த மெத்தட் வந்து ரன் ஆகும். அதனால தான் வந்து இந்த இன்கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ ஏன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் ஆகுதுன்னா, முக்கியமாக வந்து மெமரியை அலோகேட் பண்ணுறதுக்காக. நம்ம சொன்ன மாதிரி இந்த வேரியபிள்ஸ், நம்ம வேரியபிள்ஸ் ஒரு வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக அது வேரியபிள்ஸ் இல்லை, ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும், மெமரி சைஸும் இருக்கும். அந்த மெமரி சைஸ் யார் அலோகேட் பண்ணுவான்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து அந்த மெமரி சைஸை வந்து அலோகேட் பண்ணுவோம். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். செல்ஃப்ங்கிறது என்னன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை என்னால் இன்னொரு மெத்தட்லயும் கால் பண்ண முடியும். லைக் இந்த கிளாஸ் நேமாலேயே என்னால் அது கால் பண்ண முடியும். டிஸ்பிளே இதோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஆப்ஜெக்டா இருக்கும். ஸோ இந்த செல்ஃப்ங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் இதில் பாஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்க இந்த மாதிரி ரைட் பண்ணும்பொழுது இன்சைடா இப்படிதான் அது கால் ஆகுது. செல்ஃப்ங்கிறது என்னன்னா ஒரு கரண்ட் ஒர்க்கிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. 2 ஆப்ஜெக்டாலையும் என்னால இது கால் பண்ண முடியும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டாலையும் என்னால அந்த வீல்ஸ்ங்கிற பேராமீட்டரை கால் பண்ண முடியும். ஸோ 2 காருக்கும் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் 4 தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இந்த காருங்கிற ப்ளூ பிரிண்ட்ல இந்த வீல்ஸ்ங்கிற வேரியபிள்ஸ் நான் மாற்ற போறேன், 5 மாத்திரம். இப்போ இதை நான் மாத்தினா எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் வீல்ஸ் வந்து 5 மாறிடும், எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும். அதே நான் வந்து 4 இருக்கு. அதே நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை வச்சு யூஸ் பண்ணேன்னு வைங்களேன், வெறும் இந்த பிஎம்டபிள்யூவோட வீல்ஸ் மட்டும் தான் மாறும். ஃபோர்டோட வீல்ஸ் வந்து 4 தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி வேல்யூஸ் இருக்கும். ஆனால் இந்த கிளாஸுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா ஆப்ஜெக்ட்டும் இந்த வேரியபிள்ஸ். அதனால தான் இது வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ். கிளாஸை வச்சு நம்ம அதை சேஞ்ச் பண்ணோம்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணோம்னா, இந்த செல்ஃபுங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் டாட் அதுக்கப்புறம் ஒரு நேம், என்ன வேரியபிளோ அந்த நேம் ஈக்குவல் டு ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மெத்தட் இல்லையா, ஒரு மெத்தட்ல நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணால, இந்த பேராமீட்டர் வந்து இங்கே கொடுப்போம். இந்த செல்ஃபுக்கு அடுத்துதான் வந்து பேராமீட்டரா இருக்கும். ஒரு நேமு, என்ன கார் நேம், அந்த கார் நேம். இந்த நேம் வந்து இந்த ஆப்ஜெக்டோட நேமா மாறிடும். அது எங்க நீங்க பாஸ், இந்த பேராமீட்டரோட ஆர்குமெண்ட்டை நீங்க எங்க பாஸ் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்ப இந்த பிராக்கெட்ஸ் கூட தான் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்டோட நேம் நான் பிரிண்ட் பண்ண போறேன், bmw.name. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நேம் இருக்கு. ஸோ இந்த செல்ஃபுங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட நேமை தான் வந்து இந்த நேமா போடுறோம். இப்போ இந்த நேம் வந்து பிஎம்டபிள்யூ இருக்குன்னா
இந்த ஆப்ஜெக்டோட அதாவது பிஎம்டபிள்யூட நேம் வந்து பிஎம்டபிள்யூ செட் பண்ணுவோம். ஆனால் இந்த வீல்ஸ் ஸ்டியரிங் வந்து சேமாக தான் இருக்கும். அதனால தான் இது வந்து கிளாஸ் மெத்தட்ஸு, கிளாஸ் வேரியபிள்ஸு, இது வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ். இப்போ இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸில் கூட ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட வந்து செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்டை வச்சு கூட நான் இதை பிரிண்ட் பண்றேன் பிஎம்டபிள்யூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாய் பிஎம்டபிள்யூ, இந்த பிஎம்டபிள்யூங்கிறது இந்த நேம் தான். இப்போ நீங்கள் வந்து இந்த செல்ஃப் பேராமீட்டரை வச்சு நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள்ஸ் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸ் வேணாம், எனக்கு வந்து கிளாஸ் வேரியபிள்ஸோட நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. கிளாஸ் மெத்தடுக்கு வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு கிளாஸ் மெத்தடோட பேராமீட்டர் வந்து எப்பவுமே சிஎல்எஸ்ஸாக தான் இருக்கும். ஆப்ஜெக்டோட வேலை செய்ய போறீங்கன்னா செல்ஃப், கிளாஸ் வேரியபிள்ஸோட யூஸ் பண்ண போறீங்கன்னா சிஎல்எஸ். இப்போ இந்த கிளாஸ் வேரியபிள்ஸ் இது தெரியாது இல்லையா பைத்தானுக்கு, ஸோ அதை நம்ம வந்து சொல்லணும் இது வந்து கிளாஸ் வந்து கிளாஸ் மெத்தட் இது அப்படின்னு. கிளாஸ் மெத்தட்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் அக்ரிகேட். ஸோ இங்கே வந்து நம்ம கிளாஸ் மெத்தட் அப்படின்னு போடணும். இப்போ வந்து இது வந்து கிளாஸ் மெத்தடாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சிஎல்எஸ் வச்சு நம்ம கிளாஸ் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். சிஎல்எஸ் டாட் வச்சுன்னா வீல்ஸ். இந்த கிளாஸ் மெத்தடை வந்து நீங்க ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணலாம், இன்னொன்னு கிளாஸ் நேமை வச்சே கால் பண்ணலாம். So இங்க car has 4 wheels, car has 1 steering. இந்த சிஎல்எஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளாஸ் நேமாக தான் இருக்கும். இந்த கிளாஸ் நேம் வச்சு நம்ம கிளாஸ் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து எனக்கு கிளாஸ் வேரியபிள்ஸும் எனக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆப்ஜெக்டையும் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற போது நீங்கள் ஸ்டாட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு வந்து எந்த பேராமீட்டரும் தேவையில்லை. இது கால் பண்ணணும்னா நீங்க வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்ணலாம். டாட் டிஸ்ப்ளே 3. இது ஸ்டார்டிங் மெத்தட் இருக்கு. டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா பைத்தான்ல வந்து எப்பவுமே எல்லாமே வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸாக தான் இருக்கும். ஸோ அது ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம சொல்றதுக்கு அக்ரிகேட் அதே மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இது வந்து அப்போ நினச்சிப்போம், ஓகே இது ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு நினச்சிப்போம். ஓகேங்களா, இதுதான் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். இது வந்து இன்ஸ்டன்ட் மெத்தடு, கிளாஸ் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட். வேரியபிள்ஸ்ல 2 டைப் இருக்கு, ஒன்று கிளாஸ் வேரியபிள்ஸ், இன்னொன்று இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ். இன்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேற வேற வேல்யூ தான் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்
கிளாஸ் பத்தி உங்களுக்கு புரியும். இதுல இன்னொன்னு ஒண்ணு பார்க்கல, டிஸ்ட்ரக்டர் பார்க்கல. டிஸ்ட்ரக்டர் வந்து எப்போ ரன் ஆகும்னா, இந்த ஆப்ஜெக்டோட வேலை முடிஞ்ச பிறகு டிஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். டிஸ்ட்ரக்டருக்கும் அதே மாதிரி _ டெல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இப்போ அதே மாதிரி செல்ஃப் கீவேர்டு டிஸ்ட்ரக்டருங்கிறது என்னன்னா, இந்த ஆப்ஜெக்டோட வேலை முடிஞ்ச பிறகு அது வந்து ரன் ஆகும். அது வந்து ஆக்சுவலா இந்த மெமரி ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்றதுக்காக தான் யூஸ் ஆகும் இந்த டெல் கீவேர்ட், டெல் மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க ஏற்கனவே எழுதிருப்பீங்க சில கிளாஸஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம். அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். அது கூட இன்னும் சில ஃபங்க்ஷனை நான் சேர்த்துக்க போறேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், திருப்பியும் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எல்லா ஃபைலையும் வந்து அது ஃபைலை ஓப்பன் பண்ணி திருப்பி எழுத வேண்டியதா இருக்கும். அந்த கிளாஸ்லேயே திருப்பி எழுத வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த மாதிரி எழுத முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு கிளாஸ் இருக்கட்டும், அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அதுவும் இல்லாம இந்த கிளாஸ்ல டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போத் ரெண்டு கிளாஸ்லயும் நீங்க இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கிளாஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். இது ஒரு கிளாஸ். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், கிளாஸ் பி. கிளாஸ் பி வந்து ஏலேருந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸை யூஸ்வலாக நமக்கு காலம் தானே போடுவோம். இந்த காலத்துக்கு முன்னாடி நம்ம ப்ராக்கெட்ஸ்குள்ளே எந்த கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுமோ அந்த கிளாஸோட நேம் போட்டுருவோம். இப்போ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஏல இருக்கிற மெத்தட்ஸ் கூட இந்த கிளாஸ் பியில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வெறும் பாசிங் போட்ட போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறது. இப்போ இந்த கிளாஸ் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா, இந்த கிளாஸ் பியோட ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் ஏல இருக்கிற டிஸ்பிளே ஒன்று கூட என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன் ஏன்னு வருது. ஏன்னா கிளாஸ் பியில் இந்த ஃபங்க்ஷன் இந்த மெத்தடே இல்லை, ஆனால் கிளாஸ் ஏல இருக்கிறதுனால இந்த மெத்தடை கால் பண்ண முடியும். இப்போ இதில் கூட நான் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 1 இருக்கு, டிஸ்பிளே 2 இருக்கு. ரெண்டு கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த கிளாஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் கிளாஸ் அப்படின்னு. இதே மாதிரி இதுக்கு பேர் வந்து சப் கிளாஸ். இது சூப்பர் கிளாஸ், இது சப் கிளாஸ். ஒன் சூப்பர் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் இருந்தால் அது வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்.
இதே இன்னொரு ஒரு கிளாஸ் இங்க நான் டிஃபைன் பண்றேன். கிளாஸ் C இருக்கு. கிளாஸ் C வந்து B ஐ இன்ஹெரிட் பண்ணுது. இதே மாதிரி இங்கே ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இருக்கு 3. இப்போ நான் சிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா என்னால இந்த 2 கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன் மெத்தட்ஸையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த கிளாஸ்ல இருக்கிற மெத்தடையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ சி வந்து பிஏ இன்ஹெரிட் பண்ணுது இல்லையா? இப்போ பியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, மெத்தட்ஸ்லாம் இருக்கும், டிஸ்பிளே 2 இருக்கு. ஆனால் பி வந்து ஏவை இன்ஹெரிட் பண்ணுறதுனால பியில் வந்து டிஸ்பிளே 1 இருக்கும், டிஸ்பிளே 2 இருக்கும். அப்போ சி வந்து பி இன்ஹெரிட் பண்ணால் இந்த ரெண்டுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது பேர் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இங்க 3 ஃபங்க்ஷன்ஸ் 3 மெத்தட்ஸ் இருக்கு. in A, in B, in C. இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதே நான் இந்த B ஐ இன்ஹெரிட் பண்ணாம B வந்து ஏவை இன்ஹெரிட் பண்ணாம இந்த C வந்து ரெண்டு கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணா A, B. C வந்து ஏக்கும் சப் கிளாஸ் தான், பிக்கும் சப் கிளாஸ் தான். இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. C வந்து 2 சூப்பர் கிளாஸையும் 2 சூப்பர் கிளாஸ் ஒரு சப் கிளாஸ். அது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவால கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த டிஸ்பிளே 2க்கு பதிலாக நான் டிஸ்பிளே மாத்திடுறேன். ரெண்டுமே ஒரே நேம்ல தான் இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் சியோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு டிஸ்பிளே நான் கால் பண்ணனா எந்த கிளாஸ்ல இருக்கிற டிஸ்பிளே ரன் ஆகும், அதுதான் இங்க கேள்வி. நான் இதை ரன் பண்ணேன்னு இப்போ ஏன்னு தான் வருது. ஏ கிளாஸோட டிஸ்பிளே தான் ரன் ஆகுது, பி கிளாஸோட டிஸ்பிளே ரன் ஆகல. ஏன்னா இந்த பைத்தான் எப்படி அதை சால்வ் பண்ணிருக்குன்னா யார் அதை இன்ஹெரிட் பண்றா, ஏ தான் அதை இன்ஹெரிட் பண்ணுது, அடுத்ததாக பி அதை இன்ஹெரிட் பண்ணுது. இப்போ நான் இங்க வந்து பிஏ இன்ஹெரிட் பண்ண வச்சுட்டு அடுத்தது ஏவை இன்ஹெரிட் பண்ணா இன் பின்னு வரும். இன் பின்னு வருது. யாரை இன்ஹெரிட் பண்றாரோ அவங்களோட டிஸ்பிளே ஃபங்க்ஷன் தான் அதை கால் பண்ணும். ஓகேங்களா? இந்த மெத்தட்ல தான் பைத்தான் வந்து அதை சால்வ் பண்ணிச்சு. அடுத்து இது வந்து என்ன சொன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லையா? அடுத்த ஒரு டைப் வந்து பாத்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா இப்போ நான் சொன்ன இந்த 3 இன்ஹெரிட்டன்ஸ்ல ஏதாவது ரெண்டு இன்ஹெரிட்டன்ஸ் சேர்ந்து இருந்தா அதுதான் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லையா? இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதே நான் இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், அது வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸா இருக்க போகுது. இப்போ வந்து இந்த டி வந்து ஏவை இன்ஹெரிட் பண்ணுது. இப்போ இந்த டிக்கும் ஏக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் தான். டி வந்து ஏவை இன்ஹெரிட் பண்ணுது, அப்போ அது சிங்கிள் லெவலு. இந்த ஏ அண்ட் பியை வந்து சி இன்ஹெரிட் பண்ணுது, அது வந்து மல்டி லெவல். இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த சிக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா என்னால ஏ பியில இருக்கிற மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்றேன். அதே நான் வந்து டிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா
ஏ அண்ட் டில இருக்கிற மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஏ அண்ட் டில டிஸ்பிளே 1 டிஸ்பிளே 4 மட்டும்தான். ஆனா சியோட ஆப்ஜெக்ட்ல வந்து டிஸ்பிளே 1 டிஸ்பிளே 3 இது ரெண்டுமே ஒரே நேம் இருக்குல்ல. இப்போ வந்து 3 இருக்கும். டிஸ்பிளே 1 டிஸ்பிளே 2 டிஸ்பிளே 3. டி ஆப்ஜெக்ட்ல வந்து டிஸ்பிளே 1 டிஸ்பிளே 2 மட்டும்தான். இது வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். டைம் என்ன இருக்கு? ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒரு டப்புள் இருக்கு நம்மளுக்கு. அந்த டப்புள்ல நம்பர்ஸ் இந்த 3 நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பர்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த நம்பர்ல 5 இருக்கு இல்லையா? 5க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போறோம். 3 பிளஸ் 4னா 12. அதுக்கப்புறம் அடுத்த நம்பர், இந்த நம்பர்ல 5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 5க்கு முன்னாடி என்ன இருக்கு? 6 இருக்கு. ஸோ 3 பிளஸ் 4 7, 7 பிளஸ் 6 13. அதுக்கப்புறமா இந்த நம்பர்ல வந்து 5க்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால அதை விட்டுறலாம். நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 13 வரும். இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா, இந்த டப்புள் நான் வந்து இட்டரேட் பண்ண போறேன். அதாவது ஒரு வேல்யூவா நான் இதுல இருந்து டப்புள்ல இருந்து எடுக்க போறேன். வந்து ஃபார் வேல்யூ இன் டியூபி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து 3 4 5. இப்போ இந்த 3 4 5ல இப்போ நான் 5க்கு முன்னாடி 4 3 இருக்கு. 4 3 மட்டும் எடுக்கணும்னா நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா இன்டிஜர்ல வந்து இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த இன்டிஜரை வந்து ஸ்ட்ரிங்கா மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஒரு வேல்யூவா நான் இட்டரேட் பண்ணுவேன். ஃபார் ஐ இன் str ஆஃப் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 3 4 5 இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ ஐல வந்து 3 இருக்கும் வேல்யூ. இப்போ நான் ஒரு கண்டிஷன் போடுவேன். என்ன கண்டிஷன்னா, இப்போ i ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த லூப்பை வெட்டி வெளியே வந்துடும். பிரேக். இது இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போறோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், s ஈக்குவல் டு 0 அப்படின்னு. இந்த வேரியபிளை நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போவேன். இந்த வேல்யூவோட இன்ட் ஆஃப் வேல்யூ. வேல்யூ வந்து இப்போ 3னா 3 பிளஸ் 0 பிளஸ் 3 ஆடும். வேல்யூ வந்து 3 இருக்கும். அடுத்த இட்டரேஷன்ல அடுத்த ஃபார் லூப்போட அடுத்த இட்டரேஷன்ல ஐயோட வேல்யூ வந்து 4 இருக்கும். 4 ஈக்குவல் டு 5 இல்லை. அப்போ வந்து இங்க வந்து ஆட் ஆகிடும் s பிளஸ் 4. இப்போ 3 பிளஸ் 4 வந்து 7 ஆகும். அதே மாதிரி அடுத்தது 5 வந்துச்சுன்னா இது பிரேக் ஆகிடும். இந்த ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துடும். அடுத்தது வேல்யூ வந்து 6 5 7 வந்துடும். 6 5 7 அதே மாதிரி இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் ஆகும். கடைசியா அதோட சம்ம நம்ம பிரிண்ட் பண்ணலாம். எஸ். என்ன ப்ராப்ளம்னா, ஓகே
இப்போ இங்கே வந்து நம்ம ஐ வந்து எஸ்டிஆர் இல்லையா, எஸ்டிஆர் வந்து நம்ம இன்டிஜரோட ஈக்குவல் டு பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஐயையும் வந்து நம்ம இன்டிஜரா மாற்றணும். இன்டிஜர் ஆஃப் ஐ இல்லையா, வேல்யூ ஆட் பண்ணிட்டேன், இன்டிஜர் ஆஃப் ஐ ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆன்சர் நமக்கு வந்து 3. இது வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து நம்ம ஒரு லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்ல வந்து சம் வேல்யூஸ் இருக்கு. இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு. இந்த வேல்யூஸ்ல இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சம் டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் இருக்கு. 10 வந்து 10 ஒரு இதா இருக்கு. ஸோ 20 வந்து 2 தடவை இருக்கு. நமக்கு இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபில்டர் பண்ண போறோம். அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாத ஒரு லிஸ்டா மாத்த போறோம். ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன், எல்ஐ ஈக்குவல் டு இந்த லிஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இதை இட்டரேட் பண்ண போறேன். ஃபார் ஐட்டம் இன் எல்ஐ. இப்போ வந்து எல்ஐ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 10 இருக்கு. நம்ம நேற்று பார்த்துருப்போம், நேற்று வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் நம்ம பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம ஃபில்டரா அதில் மாற்றணும் இந்த டப்பிள் யூஸ் பண்ணி. டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி இப்போ இந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டப்பிள் நான் யூஸ் பண்ணுறோம், டியூபி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த வேல்யூ வந்து அந்த டப்பிள்ல இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ நாட் இன் டியூபி. ஸோ அந்த டப்பிள்ல இல்லைன்னா இது ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். டப்பிள் ஆட் பண்ணோம்னா லைக் டப்பிள் மாதிரியே தான் நம்ம கொடுக்கணும். அம்மா போட்டால் அது டப்பிள் மாதிரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டராக வந்துடும். ஃபில்டராக வந்த பிறகு நம்ம இந்த லிஸ்ட்ல வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ண போறோம். ஐட்டம் இன் டியூபி எல்ஐ டாட் ரிமூவ் ஆஃப். கடைசியாக நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ஃபில்டர்டு லிஸ்ட்டாக நம்ம வெறும் 20 மட்டும்தான். ஓ சாரி, ஆல்ரெடி டியூப் வந்து ஃபில்டர்டாக தான் இருக்கு. வந்து டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் இல்லாத ஒரு வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது நம்ம வந்து ஒரு சார்ட்டிங் மெத்தட் பார்ப்போம். பபுள் சார்ட்டிங். ஒரு லிஸ்ட் இருக்குங்க,
இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடா கூடமா இருக்குது. 10, 20 அதுக்கப்புறம் 30 வரணும். ஸோ 40 வந்துருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆர்டரா ஃபார்ம் பண்ண போறோம். 10, 20, 30, 40, 50, 60, 50 போடுங்க. 50. இதை வந்து நம்ம சார்ட் பண்ணணும். சார்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் சார்ட்டிங். இந்த பபுள் சார்ட்டிங்ல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த வேல்யூ வந்து இதோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி இப்போ அது சப்போஸ் இங்க வந்து 20 இருக்கு, இந்த 10 இருந்துச்சுன்னா ஸோ இந்த 20 வந்து 10 விட பெருசு இல்லையா? அப்போ என்ன பண்ணுன்னா இதோட இண்டெக்ஸ் அதாவது இந்த வேல்யூஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். இந்த 20 வந்து இங்க இருந்துடணும், 10 வந்து அங்க போகும். அதே மாதிரி இப்ப அடுத்தது அதுக்கப்புறம் 20 வரும் இல்லையா? 20 வந்து இப்போ 40யோட கம்பேர் ஆகுது. இப்போ 20 வந்து 40யை விட பெருசா சின்னதா? சின்னது இல்லையா? இப்போ வந்து என்ன ஆகும்னா அடுத்த வேல்யூக்கு போயிடும். இப்போ 40 வருது, 40 வந்து 30யோட பெருசு. இப்போ என்ன ஆகும்னா இது மாறிடும். இது 40 வந்து இங்கே வந்துடும், 30 வந்து இங்கே போயிடும். அடுத்தது 40 வந்து 80யோட செக் ஆகும். அதே மாதிரி ஒரு இட்டரேஷனுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஃபார் வேல்யூ இன் இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் வேல்யூ நான் தேவை இல்லையா? ஸ்டார்ட்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் வந்து எல்ஐ ஆஃப் 0 இண்டெக்ஸ். 0 இண்டெக்ஸில் இருக்கிறது இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ. ஸ்டார்டிங் வேல்யூ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூவோட கம்பேர் ஆகும். அடுத்து ஸ்டார்ட் வந்து இந்த வேல்யூவாக மாறிடும். இன்னொரு விஷயம் இப்போ என்னன்னா இதை விட்டுருங்க. ஒரு தடவை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியா வந்து பெரிய வேல்யூ வந்து இங்க வந்துடும் இல்லையா? இப்போ பெரிய வேல்யூ கிடைச்ச பிறகு நம்ம இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும்னா இதை மொத்தத்தையும் திருப்பியும் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா கடைசியா நமக்கு பெரிய நம்பர் நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இது எல்லாத்தையும் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு இட்டரேஷனுக்கும் ஒரு வேல்யூ நம்ம விட்டுக்கிட்டே வரோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார் ஐ வந்து இப்போ இண்டெக்ஸ் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்ம கடைசி இதை மட்டும்தானே ரிமூவ் பண்ணுவோம் ஒரு இட்டரேஷனுக்கும். அப்போ லென் ஆஃப் இதில் தான் நமக்கு தேவை. ஸோ லென்த் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபார் ஜே இன் ரேஞ்சு 0, I வரைக்கும். இப்போ ஐ வந்து ரன் ஆஃப் ஐ 0 இருக்குன்னா -2 வரும். ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும் இல்லையா? ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும்னா இது வந்து 0 வரைக்கும் -1 ஸ்டெப் இருக்கும். ஒன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ லென் ஆஃப் எல்ஐ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட லென்த் ஐ வந்து இப்போ அதோட லென்த்தா இருக்கும். இப்போ இந்த ஜே வந்து 0லேருந்து அந்த லென்த் வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஜேவை தான் வந்து நம்ம இப்போ இண்டெக்ஸாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஜே வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 0வை நம்ம என்ன பண்ண போறோம்னா அதோட நெக்ஸ்ட் வேல்யூவோட கம்பேர் பண்ணுவோம்.
if li of j பெருசா இருந்தா தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். greater than li of j plus 1. அதாவது இந்த j வந்து இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் 0ன்றது 0 plus 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூவோட பெருசா இருந்தா என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ வந்து நம்ம இந்த இண்டெக்ஸ்ல போடணும். இந்த 20 வேல்யூ வந்து இந்த 10க்கு வரணும். அப்புறம் இந்த 10 வேல்யூ வந்து இந்த 20க்கு போகணும். இப்போ டெம்பரரியா நம்ம வந்து அந்த 10ங்கிற வேல்யூ நான் இங்க வச்சுக்க போறேன் ஜே. அதுக்கப்புறம் இப்போ இந்த 20ங்கிற வேல்யூவை நான் இங்க இந்த இடத்துல போடணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா li of j plus 1 என்ன ஆகும்னா டெம்பா மாறும். இப்போ டெம்ப் வந்து அதான் இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ தான் டெம்ப். ஸோ இந்த வேல்யூ வந்து டெம்பா மாறிடும். ஸோ 20ஆ மாறிடும். அதுக்கப்புறமா li of j வந்து என்ன ஆகும்னா j plus 1ஆ மாறிடும். li of j வந்து li of j plus 1. இந்த வேல்யூ வந்து இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து அதுக்கு போயிடும். ஸோ ஸ்வாப் ஆகும். இந்த மாதிரி இது தேவையில்லை நினைக்கிறேன். இது இல்லாமலே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ட்டட் லிஸ்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. ஸோ அது ஷார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆர்டர்ல அதை மாற்றி ஆயிடுச்சு. இது வந்து பபுள் ஷார்ட். இதே மாதிரி நிறைய ஷார்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட், செலெக்ஷன் ஷார்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல ஒரு வகை தான் வந்து இந்த பபுள் ஷார்ட். இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம அடுத்த டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.
Is there a session tomorrow? Yes, the part 2 of OOPS concept will be taken tomorrow. Yeah, thank you.